போஸ்ட் டியூட்டி முடிச்சிட்டு ஸோ ஃபார் லஞ்ச் ஆகட்டும் பிரேக் நாங்கள் உள்ளே போகிறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டை பாருங்கள். பெங்களூரில் வந்து இந்த ஹட்டு காஃபி ரொம்ப ஃபேமஸ் பாரியோட பண்ணிட்டு இருக்காரு. காய்ஸ் நாங்கள் வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. நூடுல்ஸு. ஹாய் guys, welcome to another vlog. நான் இன்னைக்கு போஸ்ட் டியூட்டி முடிச்சுட்டு நாங்கள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் போக போகிறோம். எஸ். ஸோ நான் பக்கத்துலேயே வந்து ஷோலிங் மாலூர் போகல, இன்றைக்கி வந்து சிப்காட்டுக்கு போகிறோம். சிப்காட் நோட்டல். ஸோ ஜஸ்ட் ஒரு 5 minutes எங்கள் வீட்டிலேருந்து. ஸோ மார்னிங் வந்து எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டே வந்தோம். சரி ஓகே இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டே இருக்கோம். ஸோ இட்ஸ் ஆன் த வே. ஸோ ஒரு 2 kilometers எங்கள் வீட்டிலேருந்து. ஸோ த டைம் இஸ் அரௌண்ட் 8:45. ஸோ இப்போ கிளம்பிட்டு அப்படியே பயங்கரமாக சாப்பிடுவோம். ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கு ஏரியா, எப்படி ஹேப்பனிங்காக இருக்கான்னு பாருங்கள். உங்கள் ஏரியாவில் என்னென்ன ஹாட் ஸ்பாட்ஸ் இருக்குது, எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஸ்பாட்ஸை பாருங்கள். ஆமாம், எனக்கு பிடிச்சதே இந்த ஹோட்டல். ஏன்னா வீட்டு பக்கத்தில் இருக்குது. அப்படியே தவறி விழுந்தால் அப்படியே 5 minutes அப்படியே வந்துடும் ஹோட்டலுக்கு. ஸோ ஃபுட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே தான் அடிக்கடி போயிட்டே இருப்போம் நாங்கள். ஸோ ஃபார் லஞ்ச் ஆகட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் பிரன்ச்சஸ் போயிட்டே இருப்போம் அடிக்கடி. ஸோ இன்னைக்கு another one day போஸ்ட் டியூட்டி. ஸோ ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, போர்டாக இருக்குது. ஸோ போய் சாப்பிட்டு டக்குன்னு வந்துடலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கோம். ஸோ கம் ஆன் த வே பாருங்கள். ஸோ ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம் கைஸ். ஸோ இப்போ லெஃப்ட் எடுக்க போகிறோம். நோ ஹோட்டல். எஸ், ஜஸ்ட் என்டர்ட். செக்கிங் நடந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் உள்ளே போகிறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ போகலாம், பார்க்கலாம் என்ன இருக்குன்னு பாருங்கள் கைஸ். இதுதான் ஹோட்டல் என்ட்ரன்ஸ். வெளியே ஒரு நல்ல அவுட்டோர் சிட்டிங் ஏரியா மாதிரி ஒன்று இருக்குது. ஈவினிங் காஃபீஸ்க்கு வரணும்னு நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் இது வரைக்கும் வரல. ஸோ வந்துட்டோம். அப்படியே லெஃப்ட் ஏறிட்டே இருக்கோம். எலிவேட்டரில் போகிறோம். வந்துட்டோம். சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டை பாருங்கள். மார்னிங் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் யூ கேன் மேக் யுவர் ஓன் ஜூஸ் இருக்குது. ஏபிசி ஜூஸ் பாரியோட பண்ணிகிட்ருக்காரு. சாலட்ஸு, மார்னிங் டெசர்ட்ஸை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் வரதே ஒரு சுகம் தான். அதுவும் டியூட்டி முடிச்சுட்டு வர்றது அது ஒரு தனி சுகம். அதுக்கப்புறம் இங்கே ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது. மார்னிங்கே ரைஸ் புலாவ் போட்டிருக்காங்க, சேமியா உப்புமாவா. பெங்களூரில் வந்து இந்த ஹட்டு காஃபி ரொம்ப ஃபேமஸான காஃபி. அதோட கவுண்டர் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே ஸ்பெஷல் ஸ்டாலும் இருக்குது. இங்கே ஹட்டு காஃபியோட ஸ்டால் பயங்கரமாக இருக்கும். இந்த பெங்களூர் காஃபி, ஆத்தென்டிக் பெங்களூர் காஃபி நீங்கள் இங்கே டேஸ்ட் பண்ணலாம். வந்துட்டோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லாம் ஃபுட்லாம் எடுத்துருக்கோம் பாருங்கள். ஆனால் நூடுல்ஸ் வச்சுருக்காங்க, சில்லி பேசில் நூடுல்ஸு. அதுக்கப்புறம் பீட்டு, காலிஃப்ளவர் இருக்குது, சேமியா உப்புமா இருக்குது, அடப்பிரதமம் இருக்குது, அப்புறம் வடை இருக்குது. அண்ட் இன்னும் நிறைய ஸ்டப்ஸ் இருக்குது. நாங்கள் எப்படிங்க ஃபஸ்ட் டைம் இதாக எடுத்துகிட்டு. ஆமாம், ஆனால் எனக்கு பயங்கர கூட்டமாக இருக்குது. ரெஸ்டாரண்ட்டு, டோனட்டு, க்ரோசான் எல்லாமே இருக்குது. சனி சைடப் வந்துடுச்சு. அப்புறம் இந்த காஃபி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது பெங்களூரோட ஹட்டி காஃபி இருக்குல்ல, அதோடது. ஸோ இது பயங்கரமாக எங்களுக்கு பிடிக்கும். வாஃபல்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ண வாஃபல்ஸ், பேன் கேக் அண்ட் பன்னீர் பராத்தா, அப்புறம் எங்கள் ஃபேவரட் ஹட்டி காஃபி அண்டு என்னோடய சன்னி சைடப்லாம் வந்துடுச்சு. முன்னாடி இங்கே வந்து நாங்கள் சென்னைக்கு வந்தபோது வந்து இங்கே ஒரு மாங்காய் தோப்பு இருந்தது. இப்போ பார்த்தா டிஆர்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. எல்லா இடமும் வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸாக மாறிக்கிட்டு இருக்கு. அதை நாங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம ஓன் ஜூஸ் பண்ணலாம். நம்ம பீட்ரூட் போடலாம். இப்போது பீட்ரூட் போட்டு பீட்ரூட் ஜூஸ் பண்ணலாம். போட்டாச்சு. இதை போட்டுட்டு மிஷின் ஆன் பண்ணுமா? யா
ஃப்ரெஷ்ஷோன் ஜூஸ் வந்துருச்சு பாருங்க. 2000 years later. ஜூஸாக கொடுக்க நல்லா இருக்கு. பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப். செகண்ட் ரவுண்ட் ஹட்டி காஃபி வந்திருக்கு. டீ பொடி தோசை அண்ட் டீ பொடி அண்ட் சேமியா உப்புமா. இங்கேயோ சேமியா உப்புமா, இட்லி அண்ட் போஹா அண்ட் ஃப்ரெஷ் பீட்ரூட் ஜூஸ் குடித்த கலரை பாருங்கள், எப்படி ஃப்ரெஷ் அண்ட் நேச்சுரலாக இருக்குது. ஆர்கானிக் ஹனி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஹனி அப்படியே அந்த இதோட எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அப்படியே ட்ரிப் ஆகுது. இது ஆர்கானிக் ஹனி. ரவுண்டு காஃபியை பாருங்கள். Wait a minute. Who are you? இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அது மாதிரி சும்மா காற்று வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். how was the breakfast vlog. அதுக்கு முன்னாடி வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் vlogsக்கு. காஃபி கவுண்டர் விற்கிறாங்க. இங்கே ஹட்டி காஃபியும் விற்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸான பிராண்டு பெங்களூரில். நிறைய பேர் அதை டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே நாங்கள் கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. என் பொண்ணை வந்து ஸ்கூலில் விட போகிறோம். ஸ்கூலுக்கு போக போகுது. பாய் பாய். Bye guys. ஸோ until then. ஸோ கைஸ், நாங்கள் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ கிளம்புறோம். ஸோ இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் கண்டென்ட்டோட வரும். அது வரைக்கும் வந்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் vlog பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் எவ்வளோ பேர் வந்து நோட்டல் சிப்காட் வந்திருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்கன்னு கூட சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ நான் நோட் டவுன் பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறதில்ல. ஸோ until the next vlog, bye bye guys. Signing off.